வணக்கம் வாசகர்களே. கதையோடு கதைக்கலாம் வாங்க. நான் உங்கள் சுபாஷினி. காமெடி கலந்த காதல் கதைகள் கேட்கவும் ரசிக்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. கதைகள் பிடித்திருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. 2 வார்த்தையாவது கதைய பத்தி கமெண்ட்ல தட்டி விட்டு போங்க. கதையோடு கதை பேச கதையின் வாயிலாக என் அன்பான வணக்கத்துடன் இது சுபாஷினியின் ஆடியோ கதைகள். நீங்க இப்ப கேட்கவிருக்கும் கதை அங்காரகனின் தீத்திரன் இவள். வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 25. அன்றுதான் பொறுப்பேற்றதால் என்ன வேலை செய்வதென்று அகர்ணனுக்கு தெரியவில்லை. தற்போது என்ன ப்ராஜெக்டில் வேலை செய்கிறார்கள் என்று மேலோட்டமாக பார்த்தவனுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. விகர்ணனிடம் கேட்கலாம் என்று பார்த்தால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் சற்று பிஸியாக இருந்தான். ஒன்றும் செய்யாமல் அப்படியே அமர்ந்திருந்தவனுக்கு அதற்கு மேல் முடியாமல் போக வீட்டிற்கு கிளம்பி விட்டான். வேலை இல்லை என்பது தாண்டி அவனால் வேலை செய்ய முடியவில்லை என்று சொல்வதுதான் சரியாக இருக்கும். முன்பு போல் ஆதிராவை காணும் போது அவனுக்கு கோபம் வருவதில்லை. நிதானமாக யோசிக்க முடிந்தது அவனால். ஏன் அவள் மீது இத்தனை வன்மம் என்று 2 நாட்களாக யோசிக்க ஆரம்பித்திருந்தான். நடந்த எதற்கும் அவள் காரணமில்லை. சொல்ல போனால் தன்னை விட அவள்தானே அதிகம் பாதிக்கப்பட்டது. அவளிடம் இருக்கும் அந்த நிதானம் தன்னிடம் ஏன் இல்லை என்று அவன் மனம் குறுகுறுத்தது. அதற்காக அவளிடம் மன்னிப்பு கேட்கவோ சரணடையவோ அவன் விரும்பவில்லை. தள்ளி இருக்கவும் முடியவில்லை. அவளை விட்டு விலகவும் அவனால் முடியவில்லை. மொத்தத்தில் அவனும் நிம்மதியாக இல்லை, அவளையும் நிம்மதியாக இருக்க விடுவதும் இல்லை. அவனை விட்டு அவள் விலகி நிற்பதால்தான் அவளை அருகே வரவைக்க நினைக்கிறான். தான் செய்வது அதிகப்படி என்று தெரிந்தாலும் அவளை காயப்படுத்தாமல் அவனால் இருக்க முடியவில்லை. யோசித்துக் கொண்டே வண்டியை கடற்கரைக்கு விட்டான். சற்று நேரம் குளிர்காற்று முகத்தில் பட நின்றிருந்தவன் கண்ணில் மென்னிலாவுடன் நின்றிருந்த ஆதிரா கண்ணில் பட்டாள். அவளை தவிர்க்க நினைத்தவன் அடுத்த நொடி அவள் முன்னே நின்றான். அங்கு அவனை எதிர்பாராதவர்கள் அதிர்ந்து அவனை பார்க்க, எங்க போனாலும் பின்னாடியே வருவியா என்று கத்தினான். நீ என்ன லூசா என்ற மென்னிலாவை முறைத்தவன், மரியாதையா பேசினா உனக்கு நல்லது என்று விரல் நீட்டி எச்சரித்தவன் ஆதிராவின் புறம் திரும்பி, காலையில தானே டார்லிங் பார்த்தோம், ஒருவேளை என்ன பார்க்காம உன்னால இருக்க முடியலையோ என்று தான் பேசுவது அபத்தமாக இருந்தாலும் அவளை வம்பிழுக்கும் பொருட்டு கேட்டிருந்தான். அவன் அத்தனை பேசியும் அவனுக்கு பதில் கொடுக்க விருப்பமில்லாமல், மினி உனக்கு டைம் ஆச்சு, நீ கிளம்பு என்று அவளை அழைத்து கொண்டு வாகனம் நிறுத்தும் இடத்திற்கு வந்தாள். அவள் சரிக்கு சரி பேசியிருந்தால் கூட அவனுக்கு பெரிதாக இருந்திருக்காது. அவனை ஒரு பொருட்டாக மதிக்காமல் சென்றவளை அப்படியே விட அவன் மனம் இடம் கொடுக்கவில்லை. ஆதிராவிடம் பல பத்திரம் கூறி தன் ஸ்கூட்டியில் மென்னிலா கிளம்பி இருந்தாள். ஆதிராவிற்கு அவனிடம் சண்டை போடக்கூட தோன்றவில்லை. என்னவோ செய் என்ற மனநிலைக்கு வந்திருந்தாள். ஆனாலும் அவன் அடங்கிய பாடில்லை. அவள் முன் போய் அவளை மறித்தவன், பேசிட்டு இருக்கும் போது அப்படியே போனா என்ன அர்த்தம், பேச விருப்பம் இல்லைன்னு அர்த்தம் என்று காரில் ஏற முயன்றாள். ஸ்மார்ட்டா பேசுறதா நினைப்பா என்று அவள் கையை பிடித்தான். அவ்வளவுதான். அத்தனை நாள் அவனிடம் கேட்க நினைத்ததையெல்லாம் அவனிடம் கொட்ட ஆரம்பித்தாள். உனக்கு என்னதாண்டா வேணும் என்று அவன் சட்டையை பிடித்தவள், உன்னை லவ் பண்ணது என் தப்புதான், எல்லா நேரத்திலயும் என் கூட இருப்பன்னு நம்பினது ஏன் தப்புதான். என்னடா நினைச்சிட்டு இருக்க, நீ அனுபவிச்சதுதான் உலகத்திலே கொடுமையான விஷயம்னு நினைச்சிட்டு இருக்கியா என்றவள் இருக்கும் இடம் கருதாமல் ஆக்ரோஷமாக பேசினாள். என் முன்னாடி வந்து கேள்வி கேட்கிற தகுதி கூட உனக்கு இல்ல. நான் தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் என்னதாண்டா உனக்கு பிரச்சனை என்று வழியும் கண்ணீரை துடைத்தவள், ஏண்டா என்ன மாதிரி ஒரு விக்டிம் எல்லாத்தையும் மறந்து இந்த சமூகத்துல நிமிர்ந்து வாழக்கூடாதா என்ன? நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. மயக்கத்துல தெரியாம ஏதோ பேரை சொல்லிட்ட. நான் உன் பேரை தான் சொன்னேன்னு கூட எனக்கு தெரியாது. அதனால உனக்கு பிரச்சனை? வேணும்னா உன் கால்ல விழுகவா என்று கத்தியவளுக்கு திடீரென்று வலிப்பு வர அப்படியே கீழே சரிந்தாள். தீரா என்று அவள் விழுகும் முன்பு பிடித்தவன் அவள் காரிலேயே பின்னே படுக்க வைத்து அதிவேகத்தில் மாணிக்கத்தின் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். உள்ளே நுழையும் போதே எமர்ஜென்சி எமர்ஜென்சி என்று கத்திக்கொண்டு ஓட மருத்துவர் ஒருவர் அவளை பரிசோதிக்க ஆரம்பித்தார். டாக்டர், என்ன ஆச்சு இவளுக்கு என்று பதற்றமாக கேட்டவனிடம், கொஞ்சம் வெளியேறுங்க என்றவர் அவளுக்கான முதல் உதவியை செய்ய ஆரம்பித்தார். அவனிடம் அந்த செவிலியர் ஒருவர், அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஆகியிருக்கா, அவங்க மெடிக்கல் ஹிஸ்டரி சொல்லுங்க என்று கேட்க எதற்கும் பதில் தெரியவில்லை அவனுக்கு. வேகமாக அலைபேசியை எடுத்து மாணிக்கத்திற்கு அழைத்து தகவல் சொல்ல அடுத்த 5வது நிமிடத்தில்
அவள் இருக்கும் அறைக்கு வந்திருந்தார். நடந்ததை பிறகு கேட்டுக்கொள்ளலாம் என்று செவிலியரிடம் ஆதிராவின் தகவல்கள் அனைத்தும் மருத்துவமனை பதிவில் இருக்கும், அதை பார்க்க சொல்ல அவரும் கிளம்பிவிட்டார். ராமச்சந்திரனுக்கு அழைத்து தகவல் சொல்ல பதறிக்கொண்டு மருத்துவமனைக்கு விரைந்தார். என்னாச்சு சித்தப்பா என்று மாணிக்கத்திடம் கேட்டான் அகர்ணன். ரொம்ப வருஷம் கழிச்சு ஆதிராவுக்கு இப்படி ஆகிருக்கு. டாக்டர் வந்து சொன்னாதான் தெரியும் ஆகி. நீ எப்படி ஆதிரா கூட என்று நேரடியாக கேட்டுவிட்டார். நான் எப்பவும் போல பீச் போயிருந்தேன். என பார்த்ததும் கிளம்புனா திடீர்னு ஃபிட்ஸ் வந்துருச்சு என்று பாதி மட்டும் கூறினான். அதை கேட்டவர், சரி அகி, நான் பாத்துக்கிறேன், நீ கிளம்பு, ராம் வந்துட்டு இருக்கான், சங்கடம் வேணாம் என்றார். இதுவரை ராமச்சந்திரனின் மனநிலையை பற்றி துளியும் நினைத்து பார்க்காதவன் முதல் முறை அவருக்காக யோசித்தான். இல்ல சித்தப்பா, நான் இருக்கேன், ராம் அங்கிள் வரட்டும், நான் பேசிட்டு போறேன் என்றவன் சொன்னது போலவே அவர் வரும் வரை அங்கிருந்தான். அவனை பார்த்ததும் சற்று அதிர்ந்தாலும் முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளவில்லை. முதலில் ஆதிராவை பார்த்துவிட்டு இவனிடம் பேசிக் கொள்ளலாம் என்று நேராக அவளை அனுமதித்திருந்த அறைக்குள் நுழைந்தார். சரியாக முதல் கட்ட மருத்துவம் ஆதிராக்கு செய்து முடித்திருக்க ராமச்சந்திரனிடம் பேச ஆரம்பித்தார். பேஷண்டோட ஹிஸ்டரி பார்த்ததுல 7 வருஷமா வராத ஃபிட்ஸ் திடீர்னு இன்னைக்கு வந்திருக்கு. அவங்க பிபி வேற ஹையா இருக்கு. அதனால கூட அவங்களுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கலாம். எதுக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே டாக்டர், இப்ப ஆதிரா எப்படி இருக்கா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அவங்க இப்ப நல்லா இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க முழிச்சிடுவாங்க சார். தேங்க்ஸ் டாக்டர் என்றவரிடம், உங்க பொண்ண சரியான நேரத்துல கூட்டிட்டு வந்தவருக்கு தான் நீங்க தேங்க்ஸ் சொல்லணும். அவர் சரியான நேரத்துக்கு வந்ததால தான் என்னால ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடிஞ்சது என்று அவர் தோளை தட்டி வெளியேறினார். பெருமூச்சு விட்டவர் அகர்ணனிடம் பேச வேண்டும் என்று வெளியே வர அவனும் அவருக்காக தான் காத்திருந்தான். தீராக்கு எப்படி இருக்கு அங்கிள் என்று உண்மையான அக்கறையுடன் கேட்டான். அன்று அவன் கண்ணில் தெரிந்த அதே காதல் இன்றும் தெரிந்தது. மற்றவர்களை ஏமாற்றுகிறான் என்று நினைத்து தன்னைத்தானே இப்படி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறான் என்று மனதில் நினைத்தவர், நல்லா இருக்காகி, நீ எப்படி இருக்க என்றார். எனக்கு என்ன அங்கிள், நான் நல்லா இருக்கேன் என்று கைகளால் அவனை காட்டினான். மென்மையாக சிரித்தவர், நீ ஒரு கவுன்சிலிங் போகலாமே ஆகி என்றார். அதில் அவ்வளவு நேரம் இருந்த இலகுத்தன்மை போய் இறுகிய முகத்துடன், நான் நான் ஏன் போகணும்? நான் என்ன பைத்தியமா? கவுன்சிலிங் போறவங்க எல்லாரும் பைத்தியம்னா இந்த உலகத்துல முக்கால்வாசி பேர் பைத்தியம்தான் ஆகி. நான் உனக்காக இத சொல்லல, உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்காக சொல்றேன். யார்கிட்டயாவது நீ மனசு விட்டு பேசணும். ரொம்ப அழுத்தமா இருக்கிறது எவ்வளோ பலமோ அதே அளவுக்கு அவங்கள பலவீனமாக்கும். என் சொந்த அனுபவத்துல இத நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன் கெட்டதுக்கு நான் எதுவும் சொல்ல போறதில்ல. ஏற்கனவே 9 வருஷத்தை வீணாக்கிட்ட. மீதி இருக்க வாழ்க்கையாவது சந்தோஷமா வாழ வேண்டாமா? நல்லா யோசி. உனக்கான மாற்றம் உன்கிட்டதான் இருக்கு. பழி வாங்கி உனக்கு சந்தோஷம் வந்துச்சா என்ன? நீ பழி வாங்க நினைக்கிறது எவ்வளவு முட்டாள்தனம்னு உனக்கு நல்லாவே தெரியும். உன்னோட சுய மகிழ்ச்சிக்காக இத செஞ்ச. ஆனா நிஜத்துல உனக்கு அது சந்தோஷத்தையா கொடுத்துச்சு? இது உனக்கு மட்டும் இல்ல, ஆதிராவுக்கும் இதுதான். அவ தப்பு பண்ணாலும் தப்புதான். என் பொண்ணுங்கிறதுக்காக அமைதியா இருந்தது இல்ல. நல்லது கெட்டது சொல்லி தரத்தான் நாங்க எல்லாரும் இருக்கோம். நீ கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி, இத சொல்ல வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ பண்ணது எல்லாம் அதிகப்படியா இருந்தாலும் இவ்வளவு நிதானமா நான் பேச காரணம் என்ன தெரியுமா? இத்தனை பேர் இருந்தும் உன்னோட காயத்தை பெருசா எடுக்காம இப்படி உன் சுயத்தை இழக்க வச்சுட்டோம்ங்கிற குற்ற உணர்ச்சிதான். ஆதிரா கண்ணு முழிக்கிற வர எனக்கு அவ மட்டும்தான் முக்கியம்னு தோணுச்சு. என் மனசு முழுசா ஆதிரா நல்லபடியா கண்ணு முழிக்கணும்னு மட்டும்தான் ஓடுச்சு. அதுக்கப்புறம் கூட அவளை எப்படி பழையபடி மீட்டு எடுக்கிறதுன்னு ஓட ஆரம்பிச்சேன். நடுவுல உன் ஞாபகம் வந்தாலும் உன்கிட்ட பேசவோ உன்னை ரீச் பண்ணவோ முடியல. ஏன் சூழ்நிலைன்னு நான் சொன்னாலும் உனக்கு அது புரியாது. இப்ப கூட இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, ஆதிரா கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமானது. அதுக்காக நீ ஈஸியா கடந்து வந்தன்னு சொல்லல. 2 பேரையும் நாங்க தான் கவனிச்சிருக்கணும். உன் விஷயத்துல தப்பு பண்ணிட்டோம் ஆகி. எங்களை மன்னிச்சிடு என்று கைகூப்பி நின்றவரை பார்க்க அவன் மனம் பிசைய ஆரம்பித்தது. அத்தியாயம் 26. அங்கிள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று அவர் கையை இறக்கி விட்டவன், நான் எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேன். நீங்க இப்படியெல்லாம் பண்ணி என் மனச கஷ்டப்படுத்தாதீங்க. உனக்கு ஏதாவது பேசணும்னா எப்ப வேணாலும் வீட்டுக்கு வா. கண்டிப்பா அங்கிள், ஆதிராவை இனி தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று அவர் கையை பிடித்து சொல்லிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே வந்தார் சீதா. அவரை பார்த்த அகர்ணனுக்கு ஒரு மாதிரி இருந்தது. அவரை தவிர்க்க முடியாது என்பதால், எப்படி இருக்கீங்க அத்த என்று அவனே பேசினான். நல்லா இருக்கான் ஆகி, நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கான் அத்த. சரி, நான் அப்படியே கிளம்புறேன். வரேன் அத்த, வரேன் அங்கிள் என்றவன் உடனே அங்கிருந்து கிளம்பினான். ஏற்கனவே குழம்பிய குட்டையாக இருந்தவனை
மேலும் சற்று குழப்பி இருந்தார் ராமச்சந்திரன். அது சரியாக வேலை செய்ய ஆரம்பித்தது. யோசிக்க ஆரம்பித்திருந்தான். அதுவும் நிதானமாக. முதல் முறை தான் அன்று ஆதிராவை அந்த நிலையில் விட்டு சென்றிருக்க கூடாதோ என்று நினைத்தான். அந்த நினைப்பு அவனை சும்மா விடுமா என்ன? அழுத்தத்தின் உச்சத்தில் நேராக பப் ஒன்றுக்கு சென்றவன் சுயத்தை இழக்கும் அளவிற்கு குடிக்க ஆரம்பித்தான். ஆதிராவை மருத்துவமனையில் சேர்த்தது முதல் ராமச்சந்திரன் வரும் வரை அவன் அங்கு மருத்துவமனையில் இருந்தது என அனைத்தும் கல்யாணியின் காதுக்கு வந்திருந்தது. நேராக வீட்டிற்குதான் வருவான் என்று அவர் எதிர்பார்த்திருக்க அவன் வரவில்லை. வெகு நேரம் ஆகியும் அவன் வீடு வராததால் பயந்த கல்யாணி விகர்ணனுக்கு அழைத்தார். சில முறை அழைத்ததுக்கு பிறகு அழைப்பை ஏற்ற விகர்ணன், சொல்லுங்கம்மா, மீட்டிங்ல இருக்கேன், எதுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க என்றான். மகி இன்னும் வீட்டுக்கு வரல என்றவரிடம், அவன் என்ன சின்ன பையனா, இதுக்குதான் போன் பண்ணிட்டே இருந்தீங்களா, வந்துருவாமா. டேய், நடந்தது தெரியாம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க என்றவர் நடந்ததை கூறினார். இவன் எதுக்குமா அவளை பார்க்க போனா, என்ன பண்ணி வச்சிருக்கான், நீங்களும் அப்பாவும் ஆதிராவை பார்க்க போங்க, நான் அகி எங்கன்னு பார்த்துட்டு போன் பண்றேன் என்றவன் வேக வேகமாக மீட்டிங்கை முடித்து அகர்ணனுக்கு விடாமல் அழைத்தான். ஒரு கட்டத்திற்கு மேல் போதையில் அழைப்பை ஏற்ற அகர்ணன் தட்டு தடுமாறி அவன் இருக்கும் இடத்தை கூறியிருந்தான். பெருமூச்சை விட்ட விகர்ணன் நேராக அவனிடம் சென்றான். ஏ அகி, என்னடா பண்ணி வச்சிருக்க என்று அவனை எழுப்பினான் விகர்ணன். எல்லா தப்பும் என்னோடது தானே வினு, நான் பேசாம அமெரிக்காவுக்கே போயிடுறேன், அப்பவாச்சும் எல்லாரும் நிம்மதியா இருப்பாங்க. டேய், உனக்கு ரொம்ப ஓவர் ஆகிருச்சு, வா வீட்டுக்கு போகலாம். இல்லடா, நான் வரல, என் மனசு வலிக்குது, என்னால தாங்கவே முடியல என்று நெஞ்சை நீவினான். என்னது, நெஞ்சு வலிக்குதா, என்னடா சொல்ற என்று பதறினான் விகர்ணன். ஆமா வினு, இங்க வலிக்குது எனக்கு என இடது பக்க நெஞ்சை காண்பிக்க விகர்ணன் பதற்றமாகிவிட்டான். வா ஹாஸ்பிட்டல் போகலாம் என்று அவனை இழுத்தான். நான் வரல என்று மீதி இருந்த மதுவை வாயில் கவிழ்க்க அதை பிடுங்கி வைத்த விகர்ணன், அகி, நெஞ்சு வலிக்குதுன்னுட்டு ட்ரிங்க் பண்ற என்று கத்தினான். நெஞ்சு வலிக்கிறதுலதான் குடிக்கிறேன், ஏன் தீரா என்று சிரித்தான். லூசு பயலு, குடிச்சிட்டு நெஞ்சு வலிக்குதுன்னு என்ன பீதி ஆக்கிட்டு இப்ப என்னடா லவ் ஃபெயிலியர் ஆனவ மாதிரி பேசிட்டு இருக்க. லவ் மட்டுமா ஃபெயிலியர் ஆச்சு, என் லைஃபே ஃபெயிலியர் தான்டா. சரி வா, வெளிய போய் பேசலாம் என்று ஒரு வழியாக அவனை எப்படியோ மகிழுந்து வரை அழைத்து வந்திருந்தான். நான் உன் கார்ல வரமாட்டேன், என் கார்ல தான் வருவேன், அதுவும் நான் தான் ஓட்டுவேன் என்றவனை அடக்க முடியாமல், இதுவும் உன் கார் தான் என்று காரில் ஏற்றியவன் வீட்டிற்கு காரை செலுத்தினான். அதே சமயம் மெதுவாக கண்களை திறந்த ஆதிரா தான் எங்கு இருக்கிறோம் என்று சுற்றி பார்த்தாள். மருத்துவமனையில் இருப்பது போலிருக்க நன்றாக விழித்து பார்த்தாள். கடைசியாக கடற்கரையில் அகர்ணனை சந்தித்தது நினைவிற்கு வர அறையை சுற்றி பார்த்தாள். அவன் இருப்பதற்கான அறிகுறி இல்லாமல் போக எழுந்து அமர முயன்றாள். அதை கவனித்த செவிலியர் அவளுக்கு எழுந்து உட்கார உதவி செய்தார். என்னை இங்க கூட்டிட்டு வந்தவர் எங்க என்று மெதுவாக கேட்டாள். வெளியிலதான் மேம் இருக்காரு, வர சொல்லவா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போது அவளை பார்க்க மருத்துவர் வந்தார். ஹாய் மிஸ், எப்படி ஃபீல் பண்றீங்க என்று அவளது வைட்டல்ஸை பரிசோதிக்க ஆரம்பித்தார். அனைத்தும் சரியாக இருக்க, எல்லாம் நார்மலா இருக்கும் மிஸ், இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்சர்வேஷன்ல இருங்க, மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் என்று சொல்லிவிட்டு வெளியே சென்றார். அவரை தொடர்ந்து ராமச்சந்திரன் மற்றும் சீதா உள்ளே வந்தார்கள். அவர்கள் முகமே சொன்னது அவர்கள் கேட்கப் போகும் கேள்விகளை. அவர்களே ஆரம்பிக்கட்டும் என அமைதியாக இருந்தாள். அகி உன்னோட சண்டை போட்டானா என்று ஆரம்பித்த சீதா ராமச்சந்திரனின் முறைப்பில், ஏதாவது பேசினானா கோபமா என்று மென்று முழுங்கினார். இல்ல, அப்படியெல்லாம் எதுவும் ஆகல என்றவள் அவனை யாரிடமும் குறை கூற விரும்பவில்லை. என்னதான் நடந்துச்சு என்ற சீதாவிடம் என்ன சொல்வது என்று தெரியாமல் முழித்த ஆதிராவை பார்த்த ராமச்சந்திரன், இப்பதானே எழுந்திருக்கா, எதுக்கு இப்படி கேள்வி கேக்குற சீதா, பொறுமையா கேட்டுக்கலாம், முதல்ல அவனை பத்தின உன் கண்ணோட்டத்தை மாத்திக்கோ, அவன் எப்பவும் தப்புதான் பண்ணுவான்னு நினைக்காத என்று அவருக்கு ஒரு குட்டு வைத்தவர் ஆதிராவின் தலையை ஆறுதலாக வருடினார். அவன்தான் என்ன கூட்டிட்டு வந்தானாப்பா? ஆமா கண்ணா, அவன்தான் இங்க கொண்டு வந்து அட்மிட் பண்ணிருக்கான். மாணிக்கம் கிளம்ப சொல்லியும் நான் வந்ததும் என்ன பாத்துட்டு போறேன்னு சொல்லிருக்கான், இப்பதான் கிளம்பனான். அவளை அறியாமல் கண்கள் கலங்கியது. எப்படி வாழ வேண்டியவர்கள் இப்படி சேரவும் முடியாமல் விலகவும் முடியாமல் யாரோ செய்த தவறுக்காக தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு கணம் அனைத்தையும் மறந்து அவனோடு வாழலாம் என்று தோன்றும். மறுகணமே அவன் அவளை விட்டு சென்ற நினைவுகள் வந்து அவனை விட்டு விலகுவதுதான் சரி என்று தோன்றும்.
அதிகம் காயப்பட்ட தானே நிதானமாக இருக்கும்போது அகர்ணனின் இந்த மூர்க்கத்தனம் அவளை யோசிக்க வைத்தது. அதை பற்றி லிங்கத்திடம் பேச வேண்டும் என்று மனதில் குறித்து கொண்டவள் அன்னிச்சையாக அவனை பற்றி பேசினாள். மினி கூட ஷாப்பிங் போயிட்டு பீச் போயிருந்தேன். அங்கதான் அகர்ணனை பார்த்தேன். பேச வந்தான். ஆனா நான் வேகமா கிளம்பிட்டேன். இதுவரைதான் ஞாபகம் இருக்கு. உனக்கு ஃபிட்ஸ் வந்திருக்குடா. உன்னை அவன்தான் கூட்டிட்டு வந்திருக்கான். நல்ல வேளை அவன் கண்ல நீ சிக்கி இருக்க. நேரத்துக்கு உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க முடிஞ்சது. ஆமாப்பா என்றவளுக்கு அடுத்து என்ன பேசுவதென்று தெரியவில்லை. நீ சொல்றது எதுவும் நம்புற மாதிரி இல்ல ஆதிரா. நான் ஏதாவது கேட்டா உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு வருவாரு. நான் வெளியில இருக்கேன் என்று வெளியேறினார் சீதா. அப்பொழுதுதான் ஆதிராவிற்கு நிம்மதியாக இருந்தது. அடுத்து என்ன கேள்வி கேட்பார், அதற்கு என்ன சொல்வது என்று யோசிக்க முடியாமல் தானே வாய்க்கு பூட்டு போட்டிருந்தாள். அவர் கிளம்பியதும் ராமச்சந்திரனிடம் சகஜமாக பேசினாள். அப்பா, ஒரு 1 வீக் நான் குட்டியா வெக்கேஷன் போகலாம்னு இருக்கேன். வேலையில இருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்தா பெட்டரா இருக்கும்னு தோணுது. நீங்க மேனேஜ் பண்ணிப்பீங்க தானே? அதெல்லாம் நான் பாத்துப்பேன் ஆதிமா. நீ போயிட்டு வா. தனியா போறியா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வராங்களா? இப்ப வர எந்த பிளானும் இல்லப்பா. வீட்டுக்கு போயிட்டு தான் அதை யோசிக்கணும். சரி கண்ணா. ரொம்ப கஷ்டப்படுத்துறேனாப்பா? நான் அப்படி சொன்னனா உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்டா என்று அவளை அணைத்து கொண்டார். என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களாப்பா? சொல்லணும்னா நீயே சொல்லுவியடா என்றவருக்கு தெரியும் அவள் தன்னிடம் மனம் விட்டு பேச விரும்புகிறாள் என்று. அப்பா என்று அவர் கையை பிடித்தவள், என்னால நார்மல் லைஃப் வாழவே முடியாதாப்பா. எனக்கு விகர்ணன் மாதிரி அகர்ணன் நடிச்சது ரொம்ப வலிக்குது. விகர்ணன் மாதிரி அவன் நடிக்கும் போது கூட அவன் என் கண்ணுக்கு அகர்ணன் மாதிரி தான் தெரிஞ்சான். அப்ப என்ன நானே திட்டுவேன். விரும்புற ஒருத்தன்கிட்ட இன்னொருத்தனை தேடுறது அவனுக்கு செய்யற துரோகம்னு தேத்துனேன். எல்லாம் தெரிஞ்சவன கல்யாணம் பண்ணிக்கிட்டா சந்தோஷமா இருப்போம்னு தான் அவ்வளவு அவசரமா கல்யாணம் பத்தி அவன் கேட்டதுக்கு ஓகே சொன்னேன். என்ன பழி வாங்க லவ் கையில எடுத்தது என்னால தாங்க முடியல. எல்லாத்துலயும் அவனை மட்டும்தானே தேடுன. விகாவ கல்யாணம் பண்ண முன்னாடி அகர்ணனோட நினைப்ப ஒதுக்கி வைக்கணும்னு நினைச்சுதான் நிச்சயதார்த்தம் அன்னைக்கு மேடைக்கு வந்தேன். எல்லாமே எனக்கு எதிரா இருக்கு. எனக்கு நிம்மதியான வாழ்க்கையே இருக்காதா? வாழ்க்கை முழுசும் பட்ட காயத்துல இருந்து என்ன மீட்டெடுத்து மீண்டும் மீண்டும் எதுலயாவது காயப்பட்டுட்டே இருப்பனா என்று பேசியவளுக்கு அழுகை சுத்தமாக வரவில்லை. இறுகி போயிருந்தாள். மொத்தமாக வாழ்க்கை பற்றிய ஒரு பிடிப்பு அவளுக்கு காணாமல் போய்விட்டது. மனதில் இருப்பதை அவள் முழுதாக கொட்டட்டும் என்று அவள் கையை ஆதரவாக பிடித்தார் ராமச்சந்திரன். எனக்கு அகர்ணன் வேணும் வேண்டாம்னு சரியா முடிவெடுக்க முடியலப்பா என்று மனதில் இருப்பதை மறைக்காமல் சொல்லி இருந்தாள்.